x² மைனஸ் 5x + 4 என்ற வளைவரைக்கு எப்புள்ளியில் வரைபடும் தொடுகோடு 3x + y = 7 என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும். yங்கிற ஒரு வளைவரை கொடுத்துட்டு அது எந்த புள்ளிக்கு வரைபடும் தொடுகோடு 3x + y = 7 அந்த கோட்டிற்கு இணையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு y = x² மைனஸ் 5x + 4 அதை எடுத்து எழுதிடும். அடுத்து 3x + y = 7 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம வகைப்படுத்த போகிறோம். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினோம்னா dy/dxன்னு வரும். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு அங்கிட்டு உள்ளது பண்ணுறேன். 2x² மைனஸ் 5 ஈக்குவல் டு இந்த ஒய்யை பண்ணோம்னா dy/dx. ஓகேவா, நான் இதை பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஒய்யை பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டுன்ட்டு. ஓகேவா, இது m1. அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியல் பண்ணுறோம், வகைப்படுத்துகிறோம். இதை வகைப்படுத்துகிறோம்னா 3x பண்ணோம்னா 3 ப்ளஸ் ஒய்யை பண்ணோம்னா dy/dx ஈக்குவல் டு 0. 7 பண்ணோம்னா 0, அதனால் 0 போட்டாச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம்னா இந்த dy/dx அப்படியே இருக்கும். இந்த -3 இந்த 3 இங்கிட்ட வரும்போது -3 மாறிடும். ஓகேவா, இப்போ இது m2. ஓகே, இப்போ m1 m2 கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எதுக்கு இணையாக இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ m = m2 ரெண்டும் சமமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம m1 என்னது 2x - 5, m2ங்கிறது -3 ஈக்குவல் டு இதில் எடுத்து எழுதிட்டோம். இப்போ 2x = இந்த -5 இங்கிட்டு வரும்போது +5 ஆயிரும். இப்போ இதை கழிச்சோம்னா 2, 2x = 2, x =